ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேசின வீடியோவிலேருந்து கண்டினியூவேஷன். பட் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி வேறு. அயன் காண்டர் அண்ட் கால் அண்ட் புட் காண்டர்னு சொல்லப்படுற ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்வலாக பேசுகிற ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதுக்கான டெக்னிக்ஸும் அண்ட் அதுக்கான சில லாஜிக் பாயிண்ட்டு மட்டும் தான் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இல்லைனா ஸ்ட்ராட்டஜியை இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரம் மை சைடு. ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயன் காண்டர் அண்ட் கால் அண்ட் புட் காண்டர். ஸோ இந்த கால் அண்ட் புட் காண்டர் கொஞ்சம் உங்களுக்கு கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் கூட. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். யூஸ்வலாக அயன் காண்டர்ன்றது நிறைய வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓடிஎம்மில் மோஸ்ட்லி இதை வந்து ஷார்ட் அயன் காண்டர் எடுப்பாங்க நிறைய பேர். ஏன்னா கிரெடிட் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஓடிஎம் ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஸோ ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு ஒரு புட் ஆப்ஷனை வாங்குவாங்க, ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு ஒரு கால் ஆப்ஷனை வாங்குவாங்க. இது ஓடிஎம்மில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மோஸ்ட் அண்டர் ரேட்டடான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை உங்களுடைய ஒரு பேஸ்கெட் ஆர்டராகவும் இல்லைனா உங்களுடைய ஐடியாவில் இதை நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அந்தளவு வந்து ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் வரும். கரெக்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் நம்ம எடுக்கிறோம். அதனால் கண்டிப்பாக ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இதில் ஒரு லிமிட்டட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால இது எல்லா இண்டெக்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம். எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டே. ஸோ நான் பேங்க் நிஃப்டிலேயும் எடுத்திருந்தேன் அண்ட் பேங்க் நிஃப்டியில் எடுத்திருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து வெட்னஸ்டே. இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து மண்டே. ஸோ வெட்னஸ்டே எக்ஸ்பைரிக்கு நான் மண்டே எடுத்தேன். என்னுடைய டெபிட்டை பாருங்கள், ரேஞ்சையும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். அயன் காண்டர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், கால் அண்ட் புட் காண்டர்னு சொல்லியிருந்தேன். இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அயன் காண்டர் அப்படின்றது மார்க்கெட்டு யூஸ்வலாக வந்து ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருக்கும்போது, ஓகேங்களா, நார்மலாக ரொம்ப வால்டாலிட்டியாக இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது, இல்லை ரொம்ப மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் ஆஃப் மந்த்து 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே மோஸ்ட்லி மார்க்கெட் ரொம்ப வந்து காமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து அயன் காண்டர் வந்து நல்லாவே எடுக்கலாம். பட் இந்த கால் அண்ட் புட் காண்டர் அதே மாதிரி மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு ரேலி ஆகிட்டு நமக்கு கான்ட்ராவாக பொசிஷன் எடுக்க கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கான்ட்ராவாக இல்லைனா கூட மார்க்கெட்டை லாக் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிடுச்சு இப்போது, ஓகேங்களா, காலோடைய ப்ரைஸ் நல்லா இறங்கியிருக்கு. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக கால் காண்டர் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஏன்னா வந்து உங்களுக்கு டெபிட்டும் நல்லா கிடைக்கும், கம்மியாகவே கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கியூ பேஸ்டாகவும் இருக்கனால அப்போதைய மார்க்கெட்டுக்கு அப்போதைய ப்ரீமியம் கால்குலேஷனுக்கு அப்போயோடைய வால்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்ப்ரெட்ஸ் அமையும் கொஞ்சம். ஸோ கண்டென்ட் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும், வழி கிடையாதுங்க. ஏன்னா இது நான் வந்து இது ஸ்கியூலாம் சொன்னால் கண்டிப்பாக வந்து டைம் ரொம்ப அதிகமாகும், வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் கால் அண்ட் புட் வந்து எப்போ ஒரு சைடு ரேலி ஆகுதோ அப்போது எந்த சைடு ரேலியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது மார்க்கெட்டை லாக் பண்ணலாம். அந்த சைடு கால் அண்ட் புட் ஏதோ ஒரு சமயம் மார்க்கெட் நல்லா மேலே இருந்தால் புட் காண்டர் போடுங்க, மார்க்கெட் நல்லா கீழே இறங்கியிருந்தால் கால் காண்டர் போட்டு லாக் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பொசிஷன் எடுத்தேன், அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பொசிஷன் எடுத்தது இது தான். ஸோ கண்டிப்பாக நான் மிக்ஸ்டாக வந்து நிறைய இண்டெக்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் எடுத்த விஷயம் இது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் காண்டர் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு லாட் நம்ம எடுத்திருந்தேன். இதோட டெபிட்டும் இதோட கால்குலேஷனும் பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் ஒரு லாட் எடுத்தேன் அதையும் நான் கணக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அங்கே எடுத்ததை நான் சென்சிபிளில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நான் டெபிட் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான, மேக்ஸிமம் என்னோடய லாஸே பார்த்தீங்கன்னா 1265. ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம் அப்படின்னா லாஸ் கம்மியாகவும் ப்ராஃபிட் அதிகமாகவும் இருக்கணும், ரேஞ்ச் அதிகமாக இருக்கணும். எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, லாஸ் கம்மியாக இருக்குது, ரேஞ்சுமே சூப்பராக இருக்குது. ஸோ டவுன் சைடில் 1% இருக்குது, அப் சைடில் 1.3% இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தாண்டணும், நாளைக்கு ஒரு நாள் தாண்டிட்டா போதும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக காசு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது வந்து வரி கிடையாது. அண்ட் ஏன் நான் ஒரு லாட் எடுத்தேன், அதிகமான லாட் எடுக்கல அப்படின்னா, எனக்கு ஒரு இண்டெக்ஸில் எப்படியா இருந்தாலும் ஒரு 3000 வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்கணும்.
இப்போதைக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஒரு அயன் காண்டர் எடுத்திருக்கேன். ஒரு 1200 வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் வச்சுருக்கேன். நாளைக்கு பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கிட்டக்க வரும்போது ஒரு அயன் ஃப்ளை மாதிரியோ, நேற்று போட்ட வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், அதை போய் பாருங்கள். ஒரு அயன் ஃப்ளை மாதிரியோ இல்லைனா இதே மாதிரி ஒரு அயன் காண்டர் மாதிரியோ இல்லைனா கால்போர்ட் காண்டர் மாதிரியோ நாளைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 லாட் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது 3000 ரிஸ்க்குக்கு ஒரு பொசிஷனை செட்டப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லா நாளுமே நமக்கு எக்ஸ்பைரி இருக்கனால இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஐடியாவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறோம். இதே ஒரு ஐடியா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லாவும் ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கூட நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.